பிரபல கவிஞரும் முற்போக்கு சிந்தனைவாதியுமான இன்குலாபின் உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்தவர் இன்குலாப். இவரது இயற்பெயர் சாகுல் அமீத். சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய இவர் இன்குலாப் நாடகங்கள், காந்தால் நாட்கள், மானுட குரல்கள் உள்பட பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவருக்கு கம்ருநிஷா என்ற மனைவியும், செல்வம், இன்குலாப் ஆகிய 2 மகன்களும், ஆமினா பர்வீன் என்ற மகளும் உள்ளனர். சென்னையை அடுத்து ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரியில் குடும்பத்தினருடன் வசித்து வந்த இவர் நீரழிவு மற்றும் இதய கோளாறினால் அவதிப்பட்டு வந்தார். திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று முன்தினம் காலமானார். கவிஞர் இன்குலாப் தன் மரணத்திற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் தன் உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். அதன்படி தற்போது இன்குலாபின் உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்பட்டது. மதிக்கின்ற அந்த மாக்கவிஞன் இன்குலாப் அவருடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்றார்களோ தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்காகவும் உழைக்கின்ற மக்களாக இருக்கின்ற பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் பெண்ணியத்திற்காகவும் போராடிய அந்த மகத்தானுடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேரிழப்பாக இருக்கும். உலகத்தின் சிந்தனையை திருப்பி போட்டிய மாக்கவிஞர்களின் வரிசையில் இன்குலாபை நீக்கிவிட்டு அந்த வரலாறு முற்று பெறாது.